கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல தான் இந்த ஃபெஞ்சல் புயல் நகர்ந்து வந்திருக்கிறது. தற்போது மகாபலிபுரத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 50 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தெற்கு திசையிலும் தற்போது நிலை கொண்டிருக்கும் இந்த ஃபெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கியது. அந்த புயலுடைய முன்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பேண்ட்ஸ் வந்து ஃபார்வர்ட் செக்டர் ஆஃப் ஸ்பைரல் பேண்ட்ஸ் வந்து கரையை தொட ஆரம்பித்திருக்கிறது. தற்போது நம்ம பார்த்திருக்கலாம், மரக்காணம், புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பல்வேறு இடங்களிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. நம்ம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையை தவிர்த்து திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் ஏற்கனவே பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த சூழல்ல தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்கும் புயல் அடுத்த 3 to 4 மணி நேரத்திற்குள்ளாக முழுவதுமாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயல் பொதுவாகவே கரையை கடக்கிறது அப்படின்னா 3 பகுதி சொல்வார்கள். முன்பகுதி, கண்பகுதி, பின்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்பகுதி கரையை கடக்கும் போது பலத்த காற்று வீசக்கூடும், மழை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்பகுதி வந்து கரையை கடக்கும் போது நமக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். அப்ப புயல் கரையை கடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு யாரும் வந்து வெளியே வந்துட வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க. தற்போது அதோடைய பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ரேடார் இமேஜை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மேக கூட்டங்கள் தற்போது புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எங்கெங்கெல்லாம் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த டென்ஸ் கிளவுட்ஸ் வந்து முழுவதுமாக புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையை கொடுக்கக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரேடார் இமேஜில் சென்னை மேல பெரிதளவுக்கு நமக்கு அந்த மேக கூட்டங்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட பரவலாக மழை கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு இருக்கோம்.